8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 2 பார்க்குறோம். விசையும் அழுத்தமும். அழுத்தம் அப்படின்றது உந்து விசை இல்லாட்டி விசை பை பரப்பு. அழுத்தம் அப்படின்னா ஒரு பரப்பில் கொடுக்குற விசை தான் வந்து ஒரு ஃபோர்ஸை தான் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். P=F/A. ஒரு பாஸ்கல் அப்படின்றது ஒரு நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். அழுத்தமுக்கு பாஸ்கல், இது வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு யானையின் சராசரி எடை 4000 நியூட்டன். ஒரு பாதத்தோட பரப்பு 0.1 மீட்டர் ஸ்கொயர். ஒரு கால் மூலம் அழுத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அழுத்தம்னா P என்னன்னு கேட்குறாங்க. இப்போது ஒரு யானையின் சராசரி எடை தான் 4000 என்ன கேட்டிருக்கிறது ஒரு காலோட அழுத்தம் தான். ஸோ 4 கால் சேர்ந்தால் தான் ஒரு யானை. ஸோ 4 காலுக்கு 4000 நியூட்டன்னா ஒரு காலோட எடை அப்படின்னா வந்து 1000 நியூட்டன் தான் இருக்கும். ஸோ ஒரு காலோட பரப்பு தெரியும், நமக்கு வந்து எடை தெரியும். F=ma தான். பட் இங்கே வந்து ஆக்சலரேஷன் எதுவுமே இல்லை, அதுவே தான் வந்து காலை வச்சு அழுத்துது. ஸோ வந்து மேலே வெயிட்டை மட்டும் போட்டுறோம். 1000/A வந்துட்டு 0.1 கொடுத்துருக்காங்களே. ஸோ 0.1 கீழே போட்டுட்டோம்னா 10⁴ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சரு. அடுத்து அழுத்தம் குறையிறது எப்போ குறையும் அப்படின்னா சாலையின் தொடுப்பரப்பை அதிகரிக்கும் போது. இப்போ கனச்சக்கர வாகனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீல்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து அழுத்தத்தை வந்து குறைச்சிரும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம ஷோல்டர் பேக்லலாம் வந்துட்டு பட்டை வந்து அகலமாக கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அழுத்தம் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒட்டகத்தோட கால் வந்து ப்ராடாக இருக்குது, ஏன்னா மணலில் அழுத்தம் குறையும், அப்போ தான் அடுத்தடுத்து நடக்க முடியும்னு சொல்லிட்டு. வளிமண்டல அழுத்தத்தை வந்து பாதரசமானி கொண்டு அளக்கலான்னு டாரி செல்லி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. டாரி செல்லி தான் பாதரசமானியில் கண்டுபிடிச்சிருக்காரு. பாதரசமானிக்கே வந்து ஒரு செல்லை போட்டவர் தான் டாரி செல்லி. பாதரசமானி டாரி செல்லி. உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் வந்து குறையும். கடல் மட்டத்தில் வந்து பாதரசத்தம்ப உயரம் வந்து 76 சென்டிமீட்டர். இதை வந்து எம்எம்மில் மாற்றிக்கலாம். ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்றது 76 சென்டிமீட்டர் உயரமுள்ள பாதரசத்தின் அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அழுத்தம்ன்றனால நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் வந்து மாற்றுறப்போ நம்ம ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்னா 1,00,000 பாஸ்கல். ஸோ இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்றது 1,00,000 பாஸ்கல். அழுத்தம்னாலே பாஸ்கல் தானே. ஸோ 1,00,000 இருக்கும். அடுத்து மேல் நோக்கி விசை தான் மிதப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மேல் நோக்கி போகிற மாதிரி விசை, மேல் நோக்கி கடலில் உள்ளே போயிட்டு மேல் நோக்கி போகிறோம் அப்படின்னா ஏன் மிதக்கிறோம். ஸோ மிதப்பு விசை. சரியா? மேல் நோக்கி விசை பரப்பில் விசை எழுதிடக்கூடாது. மேல் நோக்கி விசை மிதப்பு விசை. ஆழ்கடலின் மீது சிறப்புடை ஏன் யூஸ் பண்ணுறோன்னா அங்கே வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். பாஸ்கல் விதியின் பயன்கள் என்னென்ன? பாஸ்கல் விதினா என்னது? ஒரு பாலில் தண்ணி ஊற்றி அதில் ப்ரெஷர் கொடுக்குறப்போ எல்லா சைடும் அழுத்தம் ஈக்குவலாக பரவும். சொன்ன வந்து பிளை பாஸ்கல் ஃப்ரெஞ்ச் நாட்டை சேர்ந்தவர். அப்போ வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து ஒரு வெஹிக்கிள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதை ஹைட்டாக வைக்கணும்ல. ஸோ அதுக்கு வந்து வாகனங்களை உயர்த்த அந்த நீரியல் உயர்த்திகள் பயன்படுது. அதுக்கப்புறம் வந்து வாகனத்தில் வந்து வேகத்தடை, ஸ்பீட் பிரேக் போடுறதுக்கு வாகனத்தடை ஸ்பீட் பிரேக் இருக்கும் இல்லையா. ஸோ வாகன வேகத்தடை வந்து அந்த அழுத்தம் ஈக்குவலாக பரவுறதன் மூலமாக பிரேக்கு ஈக்குவலாக கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அடுத்து வந்து இந்த பஞ்சு ஆடை இதெல்லாம் வந்து ஒரு கிளாத்தில் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த அழுத்தப்பட்ட பொதிகளுக்கு வந்து நீரியல் அழுத்தி பயன்படுது. எதுக்கு? வெஹிக்கிளை ஹைட்டாக தூக்கி அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து ஸ்பீட் பிரேக்கில், அதுக்கப்புறம் வந்து பஞ்சு ஆடை இதெல்லாம் வந்து குறைவான ஸ்பேஸை எடுத்துக்கிட்டு நிறையா ஃபில் பண்ணுறதுக்கு இது எல்லா 3த்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. மலைத்துளி ஏன் கோள வடிவத்தில் இருக்குது? இதுக்கு காரணம் வந்து பரப்பு இழு விசை. மரம் தாவரம் நீர் வந்து வேருக்கு எதிராக மேல் நோக்கி போகுது இல்லையா. ஸோ அதுக்கு காரணமும் வந்து பரப்பு இழு விசை. பரப்பு இழு விசை வந்து திரவம் மிகச்சிறு புறப்பரப்பை ஓரளவு நீளத்திற்கு செங்குத்து, அதாவது வந்து இது ஒரு செங்குத்தான விசை. ஒரு சின்ன பரப்புக்கு செங்குத்தான விசை தான் பரப்பு இழு விசை. நியூட்டன் பெர் மீட்டர். பரப்பு இழு விசைனா நியூட்டன் பெர் மீட்டர். பரப்பு இழு விசையின் பயன்கள் என்னென்ன? தாவரம் மேல் நோக்கி நீரை கொண்டு போகிறதுக்கு அந்த சைலம் நுண்குழாய் மூலம் கொண்டு போகிறதுக்கு இதான் காரணம். புயலில் வந்து கப்பலில் வந்து டேமேஜ் ஆகாமல் பரப்பு இழு விசையினால தான் மிதந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து தண்ணிக்கு மேலே ஆயிலை பரப்பி வச்சிட்டோம்னா வந்துட்டு ரொம்ப நீராவி ஆகாமல் இருக்கும். அது தாக்கத்தை குறைக்கிறதுக்கு காரணம் பரப்பு இழு விசை தான். நீர்ச்சிலந்தி வந்து நீரில் மிதந்துக்கிட்டே போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பரப்பு இழு விசை, மேல் நோக்கி விசை அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து ஏதாவது கேட்டால் நீர்ச்சிலந்தி எப்படி மிதக்குது அப்படின்னா பரப்பு இழு விசை தான் காரணம். இது பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ திரவம் பாயும்போது அதன் அடுத்தடுத்த அடுக்கின் சார்பு இயக்கத்தை எதிர்க்கும் விசை பாகேல் விசை. நீரோட இயக்கத்தையே தடுக்கிறதுனா பாகேல், அது ஸ்லோ பண்ணுறது. பாகேல் விசைக்கோட அலகு வந்து பாய்ஸ்ன்ற அலகு. இது வந்து சிஜிஎஸ் அலகு முறையில் பாய்ஸ்ன்ற அலகு. சரியா? எஸ்ஐயில் வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் பெர் செகண்ட் 3000. இது சிஜிஎஸ் முறையில் தான் ஈஸி பாய்ஸ். ஓகேவா? எஸ்ஐ அலகு முறை கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். அடுத்து என்எஸ் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வரும் பாகேல் அலகு. அடுத்து
ஈரமான தரையில் உராய்வு விசை குறைவாக இருக்கும். அதனால கீழே விழ உராய்வு விசை கம்மியாக இருக்கிறது தான் காரணம். நிலையான உராய்வு இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, புவியில் உள்ள ஆப்ஜெக்ட் எல்லாத்துலேயுமே ஓய்வு நிலையில் ஒரு உராய்வு விசை இருக்கும். இயக்க உராய்வு அப்படின்னா நழுவு உராய்வு இல்லை உருளும் உராய்வு அப்படின்றாங்க. அதாவது நழுவு இருந்தால் இப்போ நழுவி விழுந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நழுவு உராய்வு. உருளும் உராய்வுனா நம்ம உருண்டு கொடுக்குறதோ இல்லாட்டி இந்த வீல்ஸ்லாம் உருண்டுகிட்டே போகும் அது. ஸோ வந்து நழுவு உராய்வு தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை விட உருளும் உராய்வு என்னவாக தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும் உருளும் உராய்வு. வாகனம், தள்ளுவண்டி, பெட்டியில் சக்கரம் எல்லாமே வந்து அந்த உருளும் உராய்வு இப்படி தான் இயங்குது. உராய்வு எது பாதிக்குது, பரப்பின் தன்மை சொரசொரப்பாக இருந்தால் உராய்வு பாதிக்கும். பொருளின் எடை நிறையா வெயிட் இருந்தாலும் பாதிக்கும். தொடுபரப்பு அதிகமாக இருக்கும் போது தொடுபரப்பு கம்மியாயிடுச்சுன்னா உராய்வும் கம்மியாயிரும். ஸோ வந்து ரோலரோட பரப்பு வந்து அதிகமாக இருக்கும் போது உராய்வு அதிகமாக இருக்கும். அதனால் உராய்வு அதிகமாக இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். அடுத்து உராய்வோட பயன்கள் என்னென்ன, ஒரு பெண்ணை வச்சு நம்ம பேப்பரில் எழுதினோம்னா அது ரெண்டுக்கு உராய்வு இருக்கணும், அப்படி இல்லாட்டி எழுதவே முடியாது. அதே மாதிரி வீல், சாலை, பிரேக் போட்டால் ஸ்டாப் ஆகிறதுக்கு, தீக்குச்சி உரசுறதுக்கு எல்லாத்துக்குமே உராய்வு தேவை. உராய்வின் தீமைகள் என்னென்ன, தேய்மானமாகும். உராய்வை குறிக்க கூடுதல் திறன் வந்து இயந்திரத்தால் யூஸ் பண்ணப்பட்ட ஆற்றல் இழப்பு, வெப்பம் இதெல்லாம் ஆகும், பழுதாகும். அடுத்து உராய்வு இப்போ வந்து சைக்கிளில் வந்து தடை கற்களை போட்டு ஓய்வு நிலைக்கு கொண்டு வரோம். அடுத்து உயவு பொருட்கள் இந்த கிரீஸ், தேங்காய் எண்ணெய், கிராஃபைட், விளக்கெண்ணெய் இதெல்லாம் வந்து உராய்வை குறைக்கிறதுக்கு. அப்புறம் பந்து தாங்கி அப்படின்றாங்க, சைக்கிளில் நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம். உருளும் உராய்வு நழுவும் உராய்வை விட குறைவுன்னு பார்த்தோம். ஸோ வந்து பந்து தாங்கி என்ன பண்ணுது, நழுவு உராய்வு உருளும் உராய்வாக மாற்றுது. ஸோ வந்து சைக்கிளில் சக்கரத்தில் வந்து காரியத்தாலான பந்து தாங்கிகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும். அதிக பாகுநிலை கொண்டது எதுனா கிரீஸ். அதிக பாகுநிலை கொண்டது கிரீஸ். பாகுநிலையின் அளவு பாய்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். பாகுநிலை வந்து உராய்வு விசையை சார்ந்தது. உயவு பொருள் என்ன பண்ணும், உயவு பொருள்னாலே இந்த எண்ணெய், கிரீஸ் இதுதான் உராய்வை நீக்கும். ஒழுங்கற்ற பரப்பு அப்படின்னா, ஒழுங்கற்ற பரப்பு இருந்தால் உராய்விற்கான காரணம். ஒழுங்கற்ற பரப்பு தான் உராய்விற்கான காரணம். கல்லின் எடை 500 நியூட்டன், ஏ வந்து 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போனா அழுத்தம் என்ன, இது வந்து ஃபஸ்ட்டு மீட்டரில் மாற்றிக்கணும், மீட்டர் ஸ்கொயரில் மாற்றிக்கணும். ஸோ பி அப்படின்னா F/A. ஸோ வந்து எஃப் கொடுத்துருக்க எடை தான் இங்கே எஃப்பாக எடுத்துக்கிறோம். ஸோ F/25. ஸோ வந்து ஆன்சர் கிடச்சிருது. அடுத்த யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.